வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. நம் தமிழகத்தில் இந்த திராவிட கும்பலுக்கு மட்டுமல்லாது அதனோடு கூட்டணியில் உள்ள கும்பலான திருமாவளவன், கம்யூனிஸ்ட் மற்றும் திக கும்பல், வீரமணியை போன்றவர்களுக்கு நம் தெய்வங்களான ராமபிரானையோ, கிருஷ்ணரையோ, முருகப்பெருமானையோ, சிவனையோ பற்றி பேசவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கம் வராது. இப்போது ஒருவன் கூவியுள்ளான். எவ்வாறு என்றால், தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் ஸ்கந்தன் என்று பெயர் வைத்துள்ள கந்தமலைக்கும் என்ன தொடர்பு என்று, அது மட்டுமல்லாது ஸ்கந்த புராணத்திற்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கும் என்ன தொடர்பு என்று, எங்கேயோ பிறந்த ஜெருசலேம் நாட்டு கடவுள் இவர்களுக்கு சொந்தம் என்றால், தமிழர்களுக்கு சொந்தம் என்றால், நம் பாரத தேசத்தில் பிறந்த கந்தனுக்கோ முருகனுக்கோ, கந்தன் என்றால் முருகன், முருகன் என்றால் கந்தன், கிருஷ்ணருக்கோ ராமபிரானுக்கோ சிவபெருமானுக்கோ உரிமை இல்லை என்றால் எவ்வாறு அது? இவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எதுவும் தெரியவில்லை என்றாலும் நம்மளை பற்றி பேசி வாயை கொடுத்து எதையாவது ஒன்றை வாங்கி கட்டிக்கொள்வது இவர்களுக்கு வழக்கமாகியுள்ளது. நம் இந்து சொந்தங்கள் விழிப்புடன் இருந்து எப்பொழுதும் நம் பக்தியில் சிறப்பாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நம் புராணங்களையும் இதிகாசங்களையும் தெரிந்து கொண்டு இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து, இந்து சொந்தங்கள் ஒவ்வொருவரும் முன்னின்று இவர்களுக்கு வாக்களிக்காமல் இவர்களை புறக்கணிப்பது ரொம்பவும் நல்லது நம் தமிழின மக்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது நம் பாரத தேசத்திற்கே நன்மை. இவர்களை, இந்த திராவிட கும்பல்களை இங்கிருந்து விரட்ட வேண்டுமென்றால் இவர்கள் சார்ந்த கூட்டணி கட்சிகளையும் விரட்ட வேண்டும். அவர்களுக்கு ஓட்டு அளிக்காமல் இருந்தாலே போதும். அவர்கள் ஒருபோதும் வாயை திறக்க மாட்டார்கள். ஆகையால் நம் இந்து சொந்தங்களே முறையாக சிந்தித்து வாக்களிப்பீர் வருகின்ற தேர்தலில். இல்லையென்றால் இவர்கள் நம் இந்துக்களை விடமாட்டார்கள். இவர்கள் நம் இந்து சொந்தங்களை அழிப்பதற்கு, நம் இந்து தெய்வங்களை அழிப்பதற்கு இந்த 5 ஆண்டு காலங்கள் எவ்வாறு இவர்கள் முன்னின்று செய்திருக்கிறார்கள், எத்தனை ஆலயங்களை இடித்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தியுங்கள். இப்படியே சென்று கொண்டிருந்தால் தமிழகத்தில் ஒரு கோயில்களும் இருக்காது. நம் வரலாற்றை அழித்து விடுவார்கள். நம் வரலாறை பாதுகாக்க வேண்டுமென்றால் இவர்களுக்கு வாக்களிக்காமல் இவர்களை புறக்கணியுங்கள். அதோடு மட்டுமல்லாது இவர்கள் பேசுகின்ற மேடையில் நல்ல ஒரு இந்துவாக இருந்தால் அவர்களை எதிர்த்து பேசுகிறீர்களோ இல்லையோ, அங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். 1000 பேர் நிற்கின்ற கூட்டத்தில் குறைந்தது ஒரு 200 பேர் ஒதுங்கி சென்றீர்கள் என்றாலே அப்போதே அவர்களுக்கு தெரிந்துவிடும் நாம் திருந்த வேண்டும் என்று. அவர்கள் அப்பொழுது திருந்த ஆரம்பிப்பார்கள். நன்றி, வணக்கம்.